ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் பிள்ளைக்கு அவன் உதவி செய்யல, இவன் உதவி செய்யல, இவங்க நினைச்சா என்ன தூக்கி விட்டுருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்கு வித்து தந்திருக்கலாம் இல்ல, இவ்வளவு இருக்கு தானே கொடுத்திருக்கலாம் இல்ல. நான் நம்புறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் எப்பவுமே அப்படி நினைக்கவே கூடாது. நான் நம்புறேன், மனுஷன் உங்களை தூக்கி விட்டா சாகர வரைக்கும் நான் தான் தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை உங்க சொந்தக்காரங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு இருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம உங்களை தூக்கி விடாதது தீமை இல்லை, அது நன்மைன்னு நினைங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் மட்டும்தான் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எங்கேயும் சொல்ல மாட்டாரு, நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்க, கர்த்தர் என்ன தூக்கி விட்டாரு. ஆமென். ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. ஒவ்வொரு டைமும் இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு நெகேமியாவை தேடுறாரு. அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா, எல்லாருக்கும் அந்த சோகத்தை தான் பாக்குறாங்க, எல்லாரும் இடிஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருந்து சில வாலிபர்கள் வந்து அந்த செய்தியை சொல்லும் போது அவனை சுத்தி 10 வாலிபர்கள் கேட்டுதான் இருக்காங்க. ஆனா இவனுக்கு மட்டும் என்ன உணர்வு வருது அப்படின்னா, இல்ல ஆண்டவரே என்ன நம்புவீங்கன்னா நான் போய் அந்த அலங்கத்தை கட்டுவேன் இல்ல. அந்த ஒரு உணர்வை வச்சு கர்த்தர் உடனே அவனை நம்பிட்டாரு. பிரதர், சிஸ்டர், எங்க அன்பு தகப்பனை தாயே, நான் நம்புறேன், ஏதோ ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பார்த்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னொருத்தன் வேணும்னு நீ நினைக்க வேண்டாம், நீங்க போதும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க போதும். கர்த்தர் ஒரே ஒருத்தரை வச்சு ராஜ்யத்தை அசைச்சார்ல, ஒரே ஒருத்தரை வச்சு லட்சங்களை கர்த்தர் நடத்தினார. ஒரு மோசையை வச்சு 20 லட்சம் பேரை கர்த்தர் நடத்த முடியுமானால், ஒரு சின்ன பையனை வச்சு அவன் கையில இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 15,000 பேருக்கு கர்த்தர் போஷிக்க முடியுமானால், இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற உங்க ஒருத்தரை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.